வாழ்க வளமுடன். ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது அறுவகை ஜெயநீர் இறக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த அறுவகை ஜெயநீர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில் இறக்குவாங்க. பொருட்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், அளவுகள் கொஞ்சம் மாறுபடும். அப்புறம் ஒரு சிலர் நவாச்சாரம் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக வளையல் உப்பு சேர்த்து அதை சுண்ணம் பண்ணிடுவாங்க. சுண்ணம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுண்ணம் பண்ணி அதுக்கப்புறமா நவாச்சாரம் சேர்த்து அரைச்சி ஜெயநீராக இறக்குவாங்க. ஒரு சில திராவகமாக இறக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய முறையில் இதை ஜெயநீராகவும் இறக்கிடலாம், திராவகமாகவும் இறக்கிடலாம். பொருட்கள் ஒன்று ஒன்றும் அளவுகளில் வேறுபடும். இது படிகாரம் தான் இதில் அதிகமாக வருது. படிகாரம் 200 கிராம் வரும். அதே போல் இது வெங்காரம் 100 கிராம் வரும். வெடி உப்பு 50 கிராம் வரும். கறி உப்பு, அதாவது நம்ம சோத்து உப்பு, இது 100 கிராம் வரும். நவாச்சாரம் 50 கிராம் வரும். துருசு 25 கிராம் வரும். அதாவது கணக்குப்படி இது 8 பங்குனா, படிகாரம் 8 பங்கு அப்படின்னா வெங்காரம் 4 பங்கு, கறி உப்பு 4 பங்கு, வெடி உப்பு 2 பங்கு, நவாச்சாரம் 2 பங்கு, துருசு 1 பங்கு. இதுதான் அளவு. இந்த அளவில் நம்ம எல்லாத்தையுமே பொடி செஞ்சு வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த அளவில் எல்லாமே படிகாரம் 200 கிராமு, வெங்காரம் 100 கிராமு, கறி உப்பு 100 கிராம், நவாச்சாரம் 50 கிராம், வெடி உப்பு 50 கிராம், துருசு 25 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு கலந்து நம்ம பனியில் 20 நாள் வைக்க சொல்கிறாங்க. 20 நாள் 21 நாள் நம்ம பனியில் வச்சோன்னு சொன்னோம்னா இது ஜெயநீராக மாறிடும். இல்லை உடனே வேணும் அப்படின்னா இதை அப்படியே பாலையில் வச்சு வடிச்சுக்கிடலாம். வடித்து உடனே திராவமாக இறக்கி உடனே வேலைக்கு கொண்டு போயிடலாம். இது அவசியம் தேவை. இது வைத்தியர்களுக்கு உண்டானது, பொதுமக்களுக்கு உண்டானது இல்லை. வைத்தியர்கள் இது செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பஸ்பம் செந்தூரங்கள் செய்யும்போது இதை அரைக்கிறதுக்கு உதவும். எப்படி வெடி உப்பு திராவம், படிகார திராவம்லாம் உதவுதோ அதே மாதிரி அறுவகை ஜெயநீரும் அறுவகையில் நம்ம திராவமாகவும் இறக்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப உதவியாக இருக்கும். செய்ய முடிஞ்சவங்க இதை செஞ்சு வச்சுக்கோங்க. இது அதுக்குண்டான வேலைகளை இப்போ செய்ய போகிறோம். இது கலக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சுத்தமாக எல்லா பொருளும் நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சு கலக்கிறோம். ஆனால் இது இப்படியே வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது. பீங்கான்னு அப்படி இல்லைனாக்கா கண்ணாடி குடுவையில் வைக்கணும். வச்சோம்னா தான் அது சரியாக வரும். பொதுவாக பாசனங்களாக இருக்கட்டும், அது உப்பு சறுக்குகளாக இருந்தாலும் நம்ம கண்ணாடி அல்லது பீங்காய் பாத்திரத்தில் வைக்கிறது தான் சிறந்தது. இது அவ்வளோதான், இது முடிஞ்சு வேலை. இதை நம்ம பீங்காய் பாத்திரத்தில் வச்சு பனியில் தொடர்ந்து ஒரு 21 நாள் வைக்கணும். அப்படி வைக்கலாம். இல்லை அவசர தேவை, உடனே தேவைன்னா நம்ம இதை திராவகம் இறக்கக்கூடிய அந்த வாழையில் வடித்து உடனே எடுத்துக்கலாம். எடுத்தோம்னாலும் இது வேலை செய்யும். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். செய்யக்கூடியவங்க செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள். சித்த மருத்துவம் சம்மந்தமான எல்லா விதமான குறிப்புகளும் அப்பப்போ செய்யக்கூடிய மருந்துகளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள். நன்றி.